ப்ராஜெக்ட் இல்லாத கம்பெனிஸ் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இது எல்லா கம்பெனிஸ்க்கும் பொருந்தாது. ஸ்டார்ட் அப் போகிறீங்கன்னா அங்கே பிஸ்னஸ் ஓனர்ஸே இருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறவரோ இல்லைனா அந்த கம்பெனியோட ஓனரோ சிஇஓவோ இருப்பாங்க. அவங்கள்ட்ட டேரெக்டாக அவங்களால பேசுகிற சான்சஸ் கூட கிடைக்கும். நான்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் தான் ஆரம்பித்தேன். எனக்குலாம் அவங்கள்ட்ட டேரெக்டாகவே பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சி நானே பேசி என்ன ப்ராஜெக்ட் என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயினே பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட் உண்மையிலே ஒர்த்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அது தோன்ற பட்சத்தில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். என் கூட இருந்த எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. என்ன மாதிரினா உள்ளே போனோடனே டெக்னாலஜி வேறு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஷஃபிள் பண்ணிட்டே இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஜாவாவில் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களை தூக்கி ஃப்ளட்டரில் அடிப்பாங்க. இங்கிட்டிருந்து அங்கிட்டு தூக்கி மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு அடிச்சு விட்ருவாங்க. அப்படியே இல்லைன்ற பட்சத்தில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எஸ்கியூஎல்ல டேட்டாபேஸ் சைடில் நீ ஒர்க் பண்ணணும்னு ஓரமாக அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரியான த்ரோஸ் இருக்கும். சில இடங்களில் நல்லதாக அமையும். சரியாக இல்லைன்ற பட்சத்தில் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்.